துலங்கி வாரதை பாருங்கடி. ஆதி காவேரி மகத்துவத்தை இங்கு யாரால் சொல்லி முடிவாகும்? வேதியராயினும் தெப்பமிட்டு இதோ வேதம் படிக்கிறார் பாருங்கடி. ஆதி காவேரி மகத்துவத்தை இங்கு யாரால் சொல்லி முடிவாகும்? வேதியராயினும் தெப்பமிட்டு இதோ வேதம் படிக்கிறார் பாருங்கடி. வேதியராயினும் தெப்பமிட்டு இதோ வேதம் படிக்கிறார் பாருங்கடி. காஞ்சிபுரம் தன்னில் வந்திறங்கி அம்மன் கம்பா நதியில் ஸ்நானம் செய்து ஏகாம்பரநாதனை கண்டு தரிசித்து இப்பொழுதே வர பாருங்கடி. காஞ்சிபுரம் தன்னில் வந்திறங்கி அம்மன் கம்பா நதியில் ஸ்நானம் செய்து ஏகாம்பரநாதரை கண்டு தரிசித்து இப்போதே வரால் பாருங்கடி. கும்பகோணத்திலே வந்திறங்கி அம்மன் கொடிய பாபம் நிவர்த்தி பண்ணி கும்பகஜேந்திரனை கண்டு தரிசித்து கொந்தளித்து வரால் பாருங்கடி. கும்பகோணத்திலே வந்திறங்கி அம்மன் கொடிய பாபம் நிவர்த்தி பண்ணி கும்பகஜேந்திரனை கண்டு தரிசித்து கொந்தளித்து வரால் பாருங்கடி. மாயூரம் தன்னில் வந்திறங்கி அம்மன் மகேஸ்வரரை பூஜை பண்ணி மாயிலிங்கேஸ்வரை கண்டு தரிசித்து மாட்சியுடன் வரால் பாருங்கடி. மாயூரம் தன்னில் வந்திறங்கி அம்மன் மகேஸ்வரரை பூஜை பண்ணி மாயலிங்கேஸ்வரை கண்டு தரிசித்து மாட்சியுடன் வரால் பாருங்கடி. கும்மியடி பெண்கள் கும்மியடி நம் கண்டல் பணிக்க கும்மியடி என்று பூமியை ஈரமாய் காக்கும் தாயை எழியே கும்மியடி. கும்மியடி பெண்கள் கும்மியடி நம்மை பழித்தல் செய்த கும்மியடி என்று காக்கும் காவிரி தாயை வேண்டிய சத்தமாய் கும்மியடி. என்றும் காக்கும் காவிரி தாயை வேண்டிய சத்தமாய் கும்மியடி. வேண்டிய சத்தம் கும்மியடி வேண்டிய சத்தமாய் கும்மியடி. நாதரி நாதனே கண்ணந்தனத்தை கடலினர் உள்ளின்றொரு சுவரங்கே உள்ளின்றொருக்கி உலப்பிலானந்த கல்வி கருவராலே நித்தமனால நீரம்ப அழகிய திருப்பராலே என்றும் திருப்பவர் மெல்லென்றும் துறைய தராலும் தராலே என்னும் ஆடக பூனுடை தோல் போடி பூசிற்றோர் வேடம் இருந்தவரே என்னும் வேடம் இருந்தவா கண்டு கொண்டென் உள்ளம் வாழும் இது பெண்ணே அன்றே என்னும் நீண்ட கரத்த நெறிதரு குஞ்சிய பாண்டியன் நாடரால் என்னும் பாண்டியன் நாடர் வரந்தெழு சிந்தனை ஆண்டங்கு செய்வரால் அன்றே என்னும் உன்னகரியதி உத்தர மங்கையன் மன்னுவதென்று என்னும் மன்னுவதென்று மாலையன் காண்கிறார் என்ன அதிசயம் அன்றே என்னும் வெள்ளை கலிங்கத்தர் வெள்ளீரு உன்னதர் பள்ளிக்கு பாயத்தர் அன்றே என்னும் பள்ளிக்கு பாயத்தர் காய்கறி மேற்கொண்டே உள்ளம் கவரால் அன்றே என்னும் பாலி அருகின சந்தன சாந்தினர் ஆலம்மையாளரால் அன்றே என்னும் ஆலம்மையாடும் அடிகளால் தங்கையில் தாளம் இருந்தவர் அன்றே என்னும் கையலோ தங்கின தாவர வேடத்தர் ஐயம் புகுந்தரால் அன்றே என்னும் ஐயம் புகுந்தவர் போதலும் என்னுள்ளம் நையும் கொண்டை மதியமும் புவில மத்தகும் துரிய சென்னியர் அன்றே என்னும் துரிய சென்னியர் மத்தமுன் மத்தமில் இன்றென காணவர் அன்றே என்னும் இன்றென காணவர் அன்றே என்னும் இன்றென காணவர் அன்றே என்னும் ஏதோ பரவாயில்ல ஆடினீங்கல்ல ரைட்டு. நீங்கள்லாம் இப்போ காவேரி வேற நாங்கள்லாம் போல இருக்கும்போது
இருந்த காவேரி வேற. அப்போ எல்லாம் வந்து காவேரி வந்து சுத்தமாக இருக்கும். நாங்கள்லாம் காவேரி வந்து போச்சுன்னா கோடை நாளில் இங்கே வந்து தான் நாங்கள்லாம் கிச்சு கிச்சு சாம்பாடெல்லாம் விளையாடுவோம். அந்த விளையாட்டு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. காவேரியில் மண்ணை இப்படி சேர்த்து இப்படி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஒரு இடத்துல ஒரு குச்சியோ ஏதோ ஒன்று ஒழிச்சு வச்சுருவோம். அதை ஒரு இடத்துல கையை வச்சு மூடிப்போம். அதை மற்றவங்க தேடி அந்த இடத்த கண்டுபிடிப்போம். அந்த அளவுக்கு நாங்கள் கை வச்சு விளையாடுற அளவுக்கு காவேரி சுத்தமாக இருக்கும். அதனால அதே போல் வருஷத்தில் 8 மாதமாக வந்து காவேரி போகும். அதுலேருந்து மண்ணெல்லாம் அள்ள மாட்டாங்க, எல்லாம் இருக்காது. ஆனால் தண்ணி நிறைய போகும்போது வண்டல் மண்ணுன்னு ஒன்று இருக்கும். அந்த வண்டல் மண்ணை கொண்டு வந்து நாங்கள்லாம் வீட்டில் வந்து தண்ணி இல்லாத காய வச்சுருக்கோம். அந்த வண்டல் மண்ணை தான் அடுப்பில் சமைப்போம். இது இல்லை, இப்போல்லாம் உங்களுக்கு அடுப்பெல்லாம் தெரியாது. அந்த அடுப்பில் சமைக்கிற பாத்திரத்துக்கு அடியில் அதை நல்லா தடவி வச்சிடும். தடவி வச்சுட்டா அதில் கறி பிடிச்சா தேய்க்கிறது ஈஸியாக இருக்கும். அதே போல் நம்ம சுவாமி எல்லாம் தேய்க்கிறதுக்கு புளி எலுமிச்சம்பழம் போட்டுட்டு அந்த வண்டல் மண்ணை போட்டு தான் நாங்கள்லாம் தேய்ச்சிருக்கோம். அதே போல் நீங்கள்லாம் சின்ன குழந்தையாக இருந்தபோது இங்கெல்லாம் நாங்கள்லாம் பாண்டியெல்லாம் விளையாடிருக்கோம், எல்லாம் விளையாடிருக்கோம். ஆனால் இப்போ எல்லாம் இதுவாகிடுச்சு. ஆனால் இந்த வருஷத்துக்கு இந்த காவேரி க்ளீன் பண்ணுறதுக்கு ஒருத்தங்க இருக்காங்க. ஒரு குரூப் ஆரம்பித்து அவங்க இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் வச்சு எல்லா படித்தவரையும் ஒரு படித்தவரையாக அவங்க க்ளீன் பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் அவங்க க்ளீன் பண்ணிட்டு போய் என்ன பண்ணுறது? நம்மளை போல் இருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணுறோம், மறுநாளை கொண்டு வந்து குப்பையை திரும்ப அதே இடத்துலையே காவேரியிலேயே கொண்டிடணும். அதை நம்ம செய்யக்கூடாது. அதெல்லாம் இனிமேல் உங்களை போல் இருக்கிறவங்க உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களை செஞ்சாலும் சரி, அடுத்த வீட்டில் செஞ்சாலும் சரி, எட்டு வீட்டில் செஞ்சாலும் சரி, நாமே காவேரி வந்து நமக்கு தெய்வம். அந்த தண்ணி இருந்தால் தான் நமக்கு நெல் கிடைக்கும், நமக்கு சாப்பாட்டுக்கு அரிசி கிடைக்கும். அதனால் அதை போய் அசிங்கம் பண்ணாதீங்கோ, அதில் போய் குப்பையெல்லாம் போடாதீங்கோ அப்படின்னு நீங்கள்லாம் தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கெல்லாம் தான் அந்த பொறுப்பு இருக்குது. ஏன்னா நாங்கள்லாம் எங்களுக்கெல்லாம் காலம் முடிஞ்சு போச்சு. நீங்கள்லாம் இனிமேல் வளர்ந்து வர குழந்தைங்க. எங்களை போல் நீங்களும் காவேரியை தெய்வமாக வச்சுட்டு எல்லாம் செய்யணும். பிள்ளை பிச்சு பிள்ளை பிச்சு அது பின்னாடி இருக்கிறதாவே மணி தேய்ச்சி வண்டல் மண்ணை தான் உடம்புக்கு தேய்ச்சிக்கிறது. பாத்திரத்துக்கு ப்ரெஷ்ஷுக்கு பதிலாக உள்ள பிடிங்கி முன்னாடி பண்ணி தேய்ச்சி பல நம்மளாம் சுத்தமாக வச்சுருந்தா இப்போ அப்படியே மாற்றலாம். இப்போ அதெல்லாம் நம்ம எதுவும் கையே வைக்க முடியல. அந்த அளவு போனதுனால நம்ம அதெல்லாம் இருக்கும். ஏதோ உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். எதுக்குதான் நீங்கள் இந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சீங்க? காவேரியை நம்ம சுற்றி வர இருக்கிற இடம் எல்லாமே சுத்தமாக இருக்கணும். நம்ம பக்கத்தில் இருக்கிற நதி எல்லாம் குப்பை போடாத, நம்ம அசிங்கம் பண்ணாத, நல்லா தேங்க்ஸ் சொல்லுவோம் மேடத்துக்கு. நன்றி. कावेरी कावेरी मम प्रसीद